இல்லையா உங்களை ஞாபகம் இருக்கு நிறைய பேர். சரி 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 எனக்கு அந்த வசதி இல்லை என்ன சொல்கிறாங்க. இங்கே ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. இந்த மரத்தடியில் உட்காந்து சொல்லும்போது ஒரு சொல்லி முடிச்ச பிறகு கேட்டார், ஏன் ஜாமி நான் இதை படம் முடிச்சுக்கலாமா, நீ ஏன் முன்னாடி கேட்கப்படாதான்னு, நீங்கள் தான் நினைப்பியாண்ணா இது கல்யாணம் அந்த ஆளுக்காக சொன்னேன். சொல்லிவிட்டா பதிவு பண்ணிட்டியா பாருங்க, நான் ஒன்றையே பார்த்துக்கிட்டேன் பட்டை நமக்குலேன்ட்டான். படிப்பேனே என்ன பாட்டு கருத்து பாட்டுகள். வாடுகின்ற மக்களுக்கு வாழ்ந்த மக்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்டகடன் பிள்ளைகளை சேருமடி, சேர்த்து வைத்த புண்ணியம்தான் சந்ததி. பாட்டு கருத்தான பாட்டுக்கெல்லாம் அதான் எனக்கு டக்குனு அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். என்ன பேசலாமா? அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தில் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி, ஆராத இன்பம் ஆராத இன்பம் அருளும் அருளும் மலையே போற்றி, மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசு இல்லை. இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்தம் போனன்னு ஓடக்கூடாது. ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பண்ணது கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம்ங்கிற நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்காத இருந்தால் அதில் 1000 பாட்டுருக்கு. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாருமே முற்றோதெல்லாம் படிக்கிறாங்க. அந்த திருவாசகத்தில் ஆரம்பத்தில் உள்ள சிவபுராணம், அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/4 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம், இறைவனி குருவாரம் பீசம் நட்சத்திரம். நட்சத்திரத்தில் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம். என்ன காலையில் சித்திரை, இப்போ சுவாதி, எல்லாம் பாதி வாதியாக வருது. திதியில் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், சொல்கிறது நல்லது. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில், இமைப்பொழுதும் என் நெஞ்சில், நீங்காதான் தாழ் வாழ்க, நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட, கோகழி ஆண்ட, குருமனிதன் தாழ் வாழ்க, குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் ஆகி நின்று, அன்னிப்பான் தாழ் வாழ்க, அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன், ஏகன் அநேகன், இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க. வாழ்த்தியாச்சு போற்றிக்கு போயிருவோம். ஈசனடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, மேயத்தே நின்ற, மேயத்தை நின்ற, விமலனடி போற்றி, விமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும், மாய பிறப்பருக்கும், மன்னன் அடி போற்றி, மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம், சீரார் பெருதுணைனம், தேவன் அடி போற்றி, தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம், ஆராத இன்பம் அருளும் அருளும் மலையே போற்றி, மலையே. தில்லையம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை. இன்பத்தை இந்த சாமி கொடுப்பாருன்னு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின்னு மாணிக்கவாசிகள் சுவாமியே பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி பாடியிருக்கார். இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களோட பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்க விருப்பப்படுறீங்களோ என்ன கேட்கலாம். நான் தெரிஞ்சால் பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்கவாசகர் கட்டினது சாமி சன்னதி மட்டும்தான். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2024, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு, ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. என்னென்ன காமிச்சேன்னு அப்படி ஒரு பட்டியல். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சா 2ஆம் பள்ளியில் சேர்த்துருக்கேன். குரங்கம் குடும்பத்தில் வழிபாட்டு மரம் 1, 2வது கொடுங்கைங்கிற கம்பி வகை, 3வது 2 தூணில் 1000 கால் மண்டபம், 4வது 6 யானையை தூக்கிட்டு ஒரு பறவை வந்திருக்கு. அண்டரண்ட பறவைன்னு பூட்டி இருக்காங்க, இங்கே தான் உட்காந்து பேசணும், அந்த மண்டபத்தில் இருக்குது. 5வது 1008 சிவாலயத்தை இங்கே பார்க்கலாம். ஆலயம் தொழுவது சாலயம் நின்று. இது நல்லதுன்னா சொத்து சேர்க்கறது சாப்பிட்றதுன்னு சொல்ல, கோயில் போடுறது நல்லதான். 1000 கோயில் இங்கே தம்பதியாக கம்மி பூட்டி கிடக்கு, கேட்க நாதியில். 6வது பல நாட்டு குதிரைகள், 7வது கல்வெட்டுக்களாய் விடையார் கோவில், 8 21 நட்சத்திரம், 9 பச்சளையினால் ஓவியம். நீங்களாம் இனிமேல் தான் காமிக்கலாம். 10 கல்ச்சங்கிலி,
11 பூவேலைப்பாடு ஜரிகல டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 இசைத்தூண், 15 சலவுஷம் குருந்த மரம், 16 சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம். நகம் நரம்பு மூட்டு சிற்பத்தின் சிறப்பு. அங்கே காற்றோட்டமாக இருக்கும்னா அங்கே சில பாயிண்ட் சொன்னேன். கல்வெட்டுக்கிட்டு நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லை, சுவாமி அருவுருவம் உட்காந்து பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை, மேலே லிங்கம் இல்லாமல் லிங்கம் மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. 3வது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தீபங்களாக சாமிக்கு பின்னாடி. 4வது நம்ம நடந்தால் நம்ம சுவாமி மேலே போடும். சாமி எங்கே இருந்தாலும் சூரிய வெளிச்சம் ஆள வெளிச்சம் எல்லாமே. 5வது கற்பூரம் சாமியோட காமிட்டு எங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. 6வது கல்லில் சாத்த கொட்டி படையல், புழுங்கலரிசி முளைக்கீரை பாகக்காய். 7வது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கும் பாதம். அவடால் பணியிலே சாமி பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ வேகமாக போனால் எப்படியா புரியுங்கறியா? சாமி பேர் ஆத்மநாதர். சாமி பேர் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சாமி பேர் என்ன? ஆத்மநாதர். அம்பாள் பேர் யோகா அம்பாள். யோகாம்பாள். எதிர்பார்க்கிறோம் எல்லா யோகமும் எல்லாரும் கிடைக்கட்டும். சொல்லுங்க. முன்னை வினை இரண்டும், முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும், பின்னர் பிறப்பருக்கும், பேராளன், பேராளன், தென்னன் பெருந்துறையில், பின்னன் பெருந்துறையில், மேய மேய, பெருங்கருணையாளன், பெருங்கருணையாளன், வருந்துயரம், வருந்துயரம், நீக்கும், நீக்கும், மருந்து. மருந்து. சாமி எப்படிப்பட்டவர் மாணிக்கவாசர் பாடியிருக்கார். ஆனால் கடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடியவர், நினைச்சே பார்க்க முடியாது. என்ன, எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது. எதை போனால் தீர்த்தம் பார்க்கணும். இவ்வளோ தீர்த்தம் அக்னி தீர்த்தம், எனக்கு போனால் சலகுஷம் பார்க்கணும். இவ்வளோ மரம் குருந்த மரம், எனக்கு போனால் சிவபுராணம் சொல்லணும். சொல்லி ஞாபகம் வச்சுங்க. எந்த கோயில் போனாலும் எந்த கோயில் போனால் தங்க கலசம் பார்க்கணும். வேலை பார்க்குறாங்க எடுத்துனா பார்க்க முடியாது. எனக்கு போனால் சாமியோட பார்க்கணும். எல்லா சாமிக்கும் போர்டு போட்டிருக்கேன் பார்த்துக்க. எனக்கு போனால் பூஜை பார்க்கணும். காலம்பரை 7:30 பூஜை, 10க்கு பூஜை, 11 மணிக்கு பூஜை, 12:30 பூஜை, சாயந்தரம் 5:30 பூஜை, ராத்திரி 8 மணிக்கு பூஜை. 6 பூஜை நடக்குது. பார்க்குறது உங்களுக்கு நேரத்தை பொறுத்து. எந்த ஆலயத்தில் கருடனை பார்க்கணும். கருடனை பார்த்தாச்சு. பூஜை பார்த்தா 6, கருடன் பார்த்தா 7. எந்த கோயில் போனாலும் 7 முக்கியம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வையகம். வையகம். வாழ்க்கை தான் வாய். ஆனால் எனக்கு திட்டம் போதும். பண்ணிக்கலாம். எத்தனை அடி ஓடி இருக்குது?